எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேச்சுலர் பிரியாணி செய்யலாம். பேச்சுலர் பிரியாணினா சீக்கிரமாக செய்கிற பிரியாணி. மஷ்ரூம் வச்சு பார்க்கலாம். இது குக்கர் வச்சுருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். காயட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றலாமா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நெய்மா, அப்புறம் சாதம் வச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, எல்லாமே ஒரு கரம் மசாலா அந்த பேக்கெட்டில் கூட இருக்கும். அது கூட வாங்கி கூட பசங்க டக்குன்னு போட்டுடலாம். வீட்டில் இருந்ததுனால பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போடுறேம்மா. எண்ணெய் காஞ்சிருச்சு. புரியுதா? பச்சை மிளகா, வெங்காயத்தை தள்ளிடலாமா. இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டோமா. போட்டோமா. அடுத்தது புதினாமா. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. புதினா போட்டுடலாம். அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டக்கு டக்குன்னு ஒன்று மேலே ஒன்று போட்டோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்மா. கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். கரெக்டான தண்ணி ஊற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாமா. அவ்வளோதான். இதோடு சேர்த்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் டக்குன்னு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா அவ்வளோதாம்மா போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாம்மா. தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும்மா. வதங்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கம்மா, தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. சும்மா குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டுடுறேம்மா. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டேன், ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்காக. கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும்மா. தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே தக்காளி மாத்திரத்தை கொஞ்சம் நேரத்தில் வதங்கினதுமே நம்ம இது பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்மா, ஒரு பச்சை மிளகா ஒரு 5 போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட, அதை டக்கு டக்குன்னு அதை போட்டுக்கோங்க. வேறு எதுவும் அரைக்கிற வேலை இருக்காதும்மா. இஞ்சி பூண்டு மாத்திரம் அது பேஸ்ட்டு கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம்மா. சும்மா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருமா. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கினீங்கன்னா சட்டுன்னு ஆகிடும். மூடி இல்லாமல் வதக்கினா தான் உங்களுக்கு லேட் ஆகும். காளான் போட்டுடலாம். காளான் நான் நல்லா கழுவி இப்படி சும்மா அரிஞ்சு வச்சுட்டா போதும். பெருசாக அரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். ரொம்ப பொடியாக போட வேண்டாம். இது ஒரு கலக்கிட்டு அவ்வளோதாம்மா. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் நாங்கள் அரிசி எடுத்தோம்மா, 5 எடுத்தோம் அரிசி. இப்போ அதுக்கு 1க்கு 2 அந்த கணக்கில் வந்து நாங்கள் அளந்து வச்சுருக்கோம். அப்போ 5ன்னா 10 தண்ணின்ட்டு அளந்து வச்சுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம்மா. தண்ணி கொதிக்குதுமா. அரிசி இது வந்து சீரக சம்பா அரிசி.
சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறோம். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாமா. நான் அரிசியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமான்னு பாருங்கள். உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் காரம் வேணும்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அது பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வைக்க வேண்டியதாம்மா. இங்கே பாருங்க, அதை கலக்கிட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு மூடி போட்டு கலக்கி அவ்வளோதான். இந்த மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு விசில் வச்சிட வேண்டியதாம்மா. ஆன் பண்ணியா? பாருங்கம்மா, முடிஞ்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் நெய் ஊற்றிருப்போம், கொஞ்சம் நெய் ஊற்றலாம். காட்டுறவங்களை கலக்கி பாருங்க, பொல 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 பொலன்னு வந்திருக்குமா, தெரியுதுங்களா? பாருங்க, அவ்வளோதான். 1க்கு 2 தான் நான் தண்ணி ஊற்றுவேன். சீரக சம்பானால. சீரக சம்பா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்குங்க, எந்த அரிசினாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால நான் போட்டுருக்கேம்மா. அவ்வளோதான். காளான் பிரியாணி ரெடி. காளான் சொல்லலாம், மஷ்ரூம் சொல்லலாம், ரெடிமா. ஓகேம்மா, காளான் பிரியாணி ரெடிமா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.